செந்தில் பாலாஜி அப்ப உள்ள ஒரு வாரம் செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் என்கின்ற அடிப்படையில் அவருக்கு மின்சாரமும் கலால் துறையும் கொடுக்க போறாங்க. அவ்வளவுதான். இதுதான் அமைச்சரவை மாற்றம். பழைய மாதிரியே அவருக்கு மின்சாரமும் மதுவிலக்குத்துறையும் போகுதா? ஆமா, கண்டிப்பா. ஏன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு கொங்கு பெல்ட்ல தான். அப்போ அதை சரி செய்ய வேண்டிய ஒரே தளபதி யாருன்னா செந்தில் பாலாஜி தான். அதை சரி செய்ததற்காகத்தான் தண்டனை 471 நாள். அத்தனை பேருக்கு கொலுசு கடகடன்னு கொலுசு. இப்படி தன்னுடைய பர்ஸை அவுத்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா செந்தில் பாலாஜி தான். இந்த பர்ஸ் என்ன பர்ஸ்னா 2000 டாஸ்மார்க் பர்ஸ். கோவை ஒட்டுமொத்தமாக செந்தில் பாலாஜி களத்துக்கு போலினா கோவை என்பது அதிமுக கோட்டையா மாறி. அப்ப இந்த வேலையை செய்கிற ஒரே தளபதியினுடைய தளபதி யாருன்னா செந்தில் பாலாஜி தான். செந்தில் பாலாஜியை முடக்கினால் தான் திமுகவை முடக்க முடியும். டெல்லியிலிருந்து வந்த அமலாக்கத்துறை முடிந்து போன வழக்கு 1,75,00,000 ரூபாய் தான் ஊழல் நடந்ததா வழக்கு. பல 1000 கோடி வழக்கெல்லாம் இருக்கு. நீங்க பொன்முடி ஏறக்குறைய ஒரு 300 கோடி ரூபாய் ஊழல் வழக்கு. கபில் சிபல் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாருன்னா பிஜேபி இணைந்து கொள். யார் கேட்கிறா? அமலாக்கத்துறை அதிகாரிகள். பிஜேபி இணைந்து கொண்டால் வழக்கு வாபஸ் ஆகும், சிறையிலிருந்து வெளியே வந்துடலாம். அப்போ பிஜேபி தான் சிறையில் வச்சிருக்கா? இப்படி ஒரு கேள்வி வருதா இல்லையா? திமுகவுக்கு அவருடைய முக்கியத்துவம், அவருடைய தேவை அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. அது எங்க கொங்கு மண்டலத்துல தேவை. கொங்கு மண்டலத்துல இருந்தா எடப்பாடியே வர்றாரு. முதலமைச்சர் தங்கமணி, வேலுமணி, பல மணிகள் அங்கிருந்து தான் வருது. இப்போ இவர்களை முடக்கணும்னா ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. அமைச்சரவையில் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்ற செய்திகள் கடந்த சில நாட்களாகவே பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியில வந்ததுக்கு பிறகு இந்த பேச்சு அப்படின்றது ரொம்ப சூடாகி இருக்கு. இந்த பேச்சில் குறிப்பாக வரக்கூடிய செப்டம்பர் 29ஆம் தேதி அதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியில வருது. சில மூத்த பத்திரிகையாளர்களும் அதை அனுமானிச்சு போட்டிருக்கிறாங்க, ட்விட்டர்லையும் பார்க்க முடியுது. இதை தாண்டி 3 அமைச்சர்கள் நீக்கப்பட போறாங்க, 3 புதிய அமைச்சர்கள் பதவி பிரமாணம் ஏற்க போறாங்க அப்படின்ற தகவல்கள்லாம் பெரிய லெவலில் கசிஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த 3 அமைச்சர்கள் யார்? சீனியர் அமைச்சர்களில் டார்கெட் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை, இந்த செய்தியே தவறான செய்தி. இப்போ திமுகவை பொறுத்தவரை 35 அமைச்சர்களுமே 35 மாவட்டங்களை கட்டுப்படுத்துகிற அமைச்சர்கள். 60 மாவட்டங்கள் திமுகவால் பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த 35 அமைச்சர்கள் 2 மாவட்டங்களை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை முதலமைச்சரே வழங்கப்பட்டிருக்கு. இந்த அமைச்சர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர்களை, நாடாளுமன்ற உறுப்பினர்களை, இப்போ வர இருக்கிற உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறுகிற ஒன்றிய நகர செயலாளர்களை ஊக்குவிக்கக்கூடிய அமைச்சர். புதிய அமைச்சர்களை களத்தில் இறக்குவதன் மூலம் இவர்கள் எதிராக போவதற்கு வாய்ப்பு. அதனால 100% அமைச்சரவை மாற்றம் என்பதே இருக்காது. செந்தில் பாலாஜி அப்ப உள்ள ஒரு வாரம். செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் என்கின்ற அடிப்படையில் அவருக்கு மின்சாரமும் கலால் துறையும் கொடுக்க போறாங்க. அவ்வளவுதான். இதுதான் அமைச்சரவை மாற்றம். பழைய மாதிரியே அவருக்கு மின்சாரமும் மதுவிலக்குத்துறையும் போகுதா? ஆமா, கண்டிப்பா. ஏன்னா கொங்கு பெல்ட் தான் இவருடைய டார்கெட். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், 2 தேர்தல்களிலுமே திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு கொங்கு பெல்ட்ல தான். அப்போ அதை சரி செய்ய வேண்டிய ஒரே தளபதி யாருன்னா செந்தில் பாலாஜி தான். அதை சரி செய்ததற்காகத்தான் தண்டனை 471 நாள். ஏன்னா பிஜேபி அண்ணாமலை, இந்த பக்கம் ஏடிஎம்கே எஸ்பி வேலுமணி, 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து அப்ப பிஜேபி அண்ணாதிமுக கூட்டணி இருந்தது. இந்த திமுக கூட்டணி வெற்றி பெறக்கூடாது, கொங்கு பெல்ட்டில் திமுகவை தலை தூக்க விடக்கூடாது. தலை தூக்கி விடுவார் செந்தில் பாலாஜி. உதாரணம் கோவை மாநகராட்சி தேர்தல். கோவை மாநகராட்சி தேர்தலில் கொங்கு பெல்ட்டில் ஆட்களே இல்லை. கரூர்ல இருந்து கொண்டு போய் செந்தில் பாலாஜி அங்க இறக்குமதி செய்தார்கள். ஏன்னா கரண்ட் முன்னாள் அமைச்சர் யாருன்னா வேலுமணி. வேலுமணி கட்டுப்பாட்டில் கோவை மாநகராட்சி வெற்றி பெற்றுவிடும் என்கிற நிலை வந்த பொழுதுதான் இங்க சேலம் கொலுசோடு போய் எங்க இறங்கினார்? கோயம்புத்தூர்ல. அத்தனை பேருக்கு கொலுசு கடகடன்னு கொலுசு. இப்படி தன்னுடைய பர்ஸை அவுத்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா செந்தில் பாலாஜி தான். இந்த பர்ஸ் என்ன பர்ஸ்னா கலால் பர்ஸ். என்ன பர்ஸ்? 2000 டாஸ்மார்க் பர்ஸ். கோவை ஒட்டுமொத்தமாக மாநகராட்சி மேயர் தேர்தலில் செந்தில் பாலாஜிக்கும் நேரடியாகவே
நேரடியாகவே வேலுமணிக்குமான பனிப்போர்ல செந்தில் பாலாஜி வெற்றி பெற்று திமுகவுக்கு மேயரை வெற்றி பெற்று கொடுத்தார். செந்தில் பாலாஜி களத்துக்கு போலினா கோவை என்பது அதிமுக கோட்டையா மாறி. அப்ப இந்த வேலையை செய்கிற ஒரே தளபதியினுடைய தளபதி யாருன்னா செந்தில் பாலாஜி தான். செந்தில் பாலாஜியை முடக்கினால் தான் திமுகவை முடக்க முடியும். இதுதான் அண்ணாமலை டெல்லிக்கு சொன்ன செய்தி. டெல்லியிலிருந்து வந்த அமலாக்கத்துறை முடிந்து போன வழக்கு 1,75,00,000 ரூபாய் தான் ஊழல் நடந்ததா வழக்கு. பல 1000 கோடி வழக்கெல்லாம் இருக்கு. நீங்க பொன்முடி ஏறக்குறைய ஒரு 300 கோடி ரூபாய் ஊழல் வழக்கு, செம்மன் குவாரி வழக்கு. அதுல ஒரு வாரம் கூட அவர் பதவி விலகல, அமைச்சர் ஆயிட்டார். ஆனா செந்தில் பாலாஜியை ஒரு புறம் வேலுமணி, இன்னொரு புறம் அண்ணாமலை, 2 பேரும் அமலாக்கத்துறைக்கு முடிந்து போன வழக்கு. யார் வழக்கு தொடுத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் பணம் திருப்பி கொடுக்கப்பட்டு சமரசம் செய்யப்பட்டது. அந்த வழக்கை மறுபடியும் எப்படி உயர்நீதிமன்றம் எடுக்குதுன்னா அந்த சமரசம் செய்ததே தவறு, அதுல இருந்து ஆரம்பிக்குது. அப்ப நீ லஞ்சம் வாங்கிய பிறகுதான் அதை திருப்பி கொடுத்திருக்க, அதுல இருந்து ஆரம்பிக்குது. இதெல்லாமே நீங்க நீதித்துறைக்கு நம்ம கூட விமர்சனம் பண்ண வேண்டாம். இருந்தாலும் அமலாக்கத்துறை 1.5 ஆண்டு நீ காலம் நீட்டிப்பதற்கு காரணம் இதுக்கு முன்னாடி பெரிய அரசியல் இருக்கு. நீங்க கபில் சிபல் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாருன்னா பிஜேபி இணைந்து கொள். யார் கேட்கிறா? அமலாக்கத்துறை அதிகாரிகள். பிஜேபி இணைந்து கொண்டால் வழக்கு வாபஸ் ஆகும், சிறையிலிருந்து வெளியே வந்துடலாம். அப்போ பிஜேபி தான் சிறையில் வச்சிருக்கா? இப்படி ஒரு கேள்வி வருதா இல்லையா? உச்சநீதிமன்றத்தில் கபில் சிபல் நேரடியாவே சொல்றாரு. அப்போ இந்த 471 நாள் திமுகவை கொங்கு மண்டலத்தில் முடக்குவதற்கான செந்தில் பாலாஜி முடக்கப்பட்டார். இதுதான் செந்தில் பாலாஜி ஊழல் அற்ற அரசியல்வாதி சொல்ல வரல. அவர் காமராஜரோ கக்கனோ அல்ல, ஊழல் அரசியல்வாதி தான். சின்ன ஊழல் பெரிய ஊழல், பிஜேபி பெரிய ஊழல், செந்தில் பாலாஜி சின்ன ஊழல். பெரிய ஊழல் சின்ன ஊழலை அரசியல் ரீதியாக முடக்கி வைத்தது தான் 471 நாள். நீங்க முதலமைச்சர் ட்வீட் போடுறாரு, தியாகமும் அதை தாண்டி உறுதி. பிஜேபி போல திமுகவில் இருந்த ஆசீர்வாதம் ஆச்சாரி என்கின்ற 2G ராஜா அவருடைய உதவியாளர் தான் 2G வழக்கில் அப்ரூவர். திமுகவுக்கு எதிராக போய் பிஜேபியில் இருக்காரு. என்ன பேரு? ஆசீர்வாத ஆச்சாரி. 2G வழக்கினுடைய முன்னணி அப்ரூவர் அவர் தான். இப்போ செந்தில் பாலாஜி திமுகவுக்கு எதிராக அப்ரூவராக மாற்றுவதற்கு பல முறை முயற்சி செய்யப்பட்டது. ஆனால் அந்த முயற்சியை பல முறை செந்தில் பாலாஜி முறியடித்திருக்கிறார். இவரை நீங்கள் காலையில் ட்ரக் ஷூட்டில் இருந்து உடற்பயிற்சி செய்த அந்த உடையோடு டெல்லி திகார் ஜெயிலுக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு முயற்சி நடந்தது. அமலாக்கத்துறை திகார் ஜெயிலை அடைத்தால் நீங்கள் செந்தில் பாலாஜியை மிக எளிதாக திமுகவுக்கு எதிராக திருப்பி விடலாம். இதுதான் அண்ணாமலையுடைய பிளான், பிளான். இதை முறியடித்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா செந்தில் பாலாஜி. இத்தனை போராட்டத்திற்கு மத்தியில் மீண்டும் கொங்கு மண்டலத்தினுடைய அனைத்து பதவிகளையும் முதலமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு கொடுக்க இருக்கிறார். இதுதான் செந்தில் பாலாஜியை வரவேற்பதற்கு மாவட்ட செயலாளருக்கு உத்தரவிட்ட பிறகுதான் அங்கே அவ்வளோ கூட்டம். கட்சி தலைமை, மாவட்ட செயலாளர், தென் சென்னை, மத்திய சென்னை, வட சென்னை, அத்தனை மாவட்ட செயலாளர் அவரை போய் ரிசீவ் பண்ணுங்க. அப்போ கட்சி தலைமை அவரை அவருடைய தேவையை சேவையை பயன்படுத்தி கொள்ள எல்லா நொடியும் தயாராக இருக்கிறது. திமுகவுக்கு அவருடைய முக்கியத்துவம், அவருடைய தேவை அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. அது எங்க கொங்கு மண்டலத்தில் தேவை. கொங்கு மண்டலத்தில் இருந்து தான் எடப்பாடியே வர்றாரு. முதலமைச்சர் தங்கமணி, வேலுமணி, பல மணிகள் அங்கிருந்து தான் வருது. இப்போ இவர்களை முடக்கணும்னா செந்தில் பாலாஜி தேவை. ஏன்னா இவர் ஒரு காலத்தில் அங்க இருந்தவர் தான். இவரும் ஒரு காலத்தில் இந்த வழக்கே திமுக போடப்பட்ட வழக்கு தான். 2012 செந்தில் பாலாஜி மீது திமுக போட்ட வழக்கில் இப்ப திமுக அமைச்சரான செந்தில் பாலாஜியே அந்த கன்னிவெடியில் மாட்டிக்கொண்டார். இத்தனை கலவரம் செந்தில் பாலாஜி மீது ஏன் திமுக வைத்திருந்தது என்றால் திமுகவுக்கு சிம்ம சொப்பனமா இருந்தார். இப்போ திமுகவுக்கு வந்த பிறகு அதிமுகவுக்கு சிம்ம சொப்பனமா இருக்கார். இதுதான் செந்தில் பாலாஜியுடைய இந்த வழக்கு வரலாறு. இந்த வழக்கினுடைய சாராம்சம் அப்படிங்கிறது எந்த ஒரு முகாந்திரமும் இல்ல. இந்த வழக்குல குறிப்பாக சொல்ல போனா இடி இதுல நீண்ட நாட்கள் சிறையில் வைத்ததற்கான எந்த ஒரு சாட்சியங்களையும் கொடுக்க முடியல அப்படின்றதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஏன்னா இதற்கான விசாரணைக்கான பல்வேறு விசாரணைகளை நம்ம மேற்கொள்ள வேண்டியது இருக்கு. அதுக்கான சாட்சிகளை விசாரிக்க வேண்டிய தேவைகள் இருக்கு. அப்படிங்கிறப்போ நீண்ட காலம் எடுக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த ஜாமீனை கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இந்த ஜாப் ராக்கெட் கேஸ்ல அவர் மேல பதியப்பட்ட வழக்கு அப்படின்றது அது நிரூபணமாக செய்யப்பட்டிருக்கு. பல்வேறு சாட்சிகளும் அதில் முக்கியமாக பார்க்கப்படுது. இல்லை செந்தில் பாலாஜி பேக்கப் பண்ணக்கூடிய விவகாரத்தில் இன்னொரு பக்கம் அதில் ஒரு தேக்க நிலை தானே பார்க்க முடியும். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அரசியலில் முடக்கி வைக்க வேண்டும். இதை தவிர வேறு எந்த நோக்கம் இல்லை. 1,75,00,000 ரூபா ஊழல் வழக்குக்கு விசாரணை கைதியாகவே 471 நாள் வைத்திருப்பது இதுதான் முதல் முறை. எவ்வளவு பெரிய வழக்காக இருந்தாலும் நீங்க குறைந்தபட்சம் நீங்க 90 நாள்ல சார்ஜ் ஷீட் போடணும். குற்றப்பத்திரிகை எவ்வளவு நாள் கொடுக்கணும்? 90 நாள் கொடுக்கணும். 90 நாளில் கொடுக்க முடியவில்லை என்றால் நீதிமன்ற பிணை கொடுத்து வெளியே வந்துடலாம். 90 நாட்களுக்குள் நீங்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து
வழக்கை ட்ரையல் எடுத்துக்கணும், வழக்கு நடத்த ஆரம்பிச்சிடணும். ஒரு 6 மாசமோ 2 மாசம் 3 மாசமோ வழக்கு நடந்த பிறகு தண்டனை காலத்தை அறிவிப்பாங்க. அது வரைக்கும் அவர் வெளியே இருக்கலாம், அவ்வளவுதான். இதுதான் குற்றவியல் தண்டனை சட்டம். ஆனால் விசாரணை கைதியாகவே தண்டனையை கொடுக்காம 471 நாளை இடி வாய்தா வாங்கிட்டே இருக்குன்னா இது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு, ஒருவரை அரசியலில் முடக்குவதற்கான ஒரு முயற்சி. இந்த விவகாரத்தில் வந்து கூடுதலாக அமைச்சரை மாற்றம் அப்படின்ற பேச்சோட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக போறாரு அப்படிங்கிறத ஏறத்தாழ வந்து உறுதி செய்யக்கூடிய ஒரு பேச்சுகளும் எழுதுகிட்டே இருக்கு. இந்த அமைச்சரவை மாற்றத்தோடு சேர்ந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கா? இல்லை, அதாவது உதயநிதியை ஒட்டுமொத்தமான திமுகவுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவதற்கான நோக்கம், அவர் வருகிற இந்த சட்டமன்ற தேர்தலில் உதயநிதிக்கு ஒட்டுமொத்த அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், இப்படி ஒட்டுமொத்த இப்போ கட்சி அவருடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. அரசியல் இப்போ அவர் கட்டுப்பாடு கொண்டு வரணும். அப்படி அரசியல் அவர் கட்டுப்பாட்டு கொண்டு வரணும்னா அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா தான் அவருக்கு முதல் நிலை பாதுகாப்பு வளையத்துக்குள் கொண்டு வரப்படுவார். முதலமைச்சருக்கு என்ன கான்வாய் இருக்கோ, என்ன பாதுகாப்பு இருக்கோ, அதே பாதுகாப்பு துணை முதலமைச்சருக்கும். இது வந்த பிறகுதான் அவரை சக அமைச்சர்களாகட்டும், சக மாவட்ட செயலாளர்களாகட்டும், அவரை சுற்றி ஒரு பெரிய பிம்பம் உருவாக்கப்படும், ஒரு பிரமை உருவாக்கப்படும். அதற்காக துணை முதலமைச்சர் என்பது தவிர்க்க முடியாது. இந்த வழக்கில் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் விடுதலை செய்யப்பட்ட பிறகு இந்த டாக்லாம் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய இந்த விவகாரத்தில் வந்து ஏற்கனவே இடி வந்து பல முறை முயற்சி செஞ்சாங்க. அவரை வந்து 4 கடத்தி இந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி பாஜகவுடைய அரசியல் அழுத்தம் அப்படின்றது ஆணித்தரமாக வந்து சொல்லப்படுது. ஆனால் இன்னொரு பக்கம் அவருக்கு வந்து ஒரு தியாகி அப்படின்ற ஒரு முத்திரை வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து குத்தும் பொழுது இதை பல்வேறு கோணங்களில் வந்து விமர்சனம் பண்றாங்களே. ஏன்னா அவர் வந்து ஊழல் செய்யாதவரா, அவர் வந்து பல்வேறு ஊழல்கள் வந்து சிக்கினது நமக்கு தெரியாதா, இது வந்து இது வந்து வெளிப்படையா மக்கள்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரியான கோணங்களை விமர்சிக்கிறாங்கல்ல. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த விவகாரத்தில் வந்து கொஞ்சம் யோசிச்சு ட்வீட் போட்டுக்கலாமோ? இல்ல, அவருக்கு விமர்சனங்களை விட செந்தில் பாலாஜி தேவை. விமர்சனங்கள் தேவையில்லை. செந்தில் பாலாஜி செய்யக்கூடிய வேலைகளை இந்த விமர்சனம் செய்கிறவர்கள் செய்ய முடியாது. திமுகவிலிருந்து வெளியேறுவதற்கு பல சந்தர்ப்பங்களை வருமான வரித்துறை ஈடியும் கொடுக்குது. ஆனால் அவர்கள் திருப்பி திருப்பி சொல்லுகிற குற்றச்சாட்டு என்னன்னா, பிஜேபியில் இணைந்து கொள், திமுகவிலிருந்து வெளியேறு, திமுகவை அனைத்து ரகசியங்களையும் பொது வெளியில் சொல்லிவிடு. இந்த அழுத்தம் தான் இதை கடைசி வரை அவர். நீங்கள் இன்னொரு பெரிய விஷயம் என்ன நடந்ததுன்னா, அவர் சமூக தலைவர்கள் கரூரில் எல்லாம் ஒன்று கூடுறாங்க. ஒன்று கூடி குடும்ப உறுப்பினர்கள், மூத்தவர்கள் எல்லாம் நீங்கள் 471 நாள் பிணை வருவதற்கான வாய்ப்பே இல்லை. அப்போது அரசியல் பொது வாழ்க்கையே வேண்டாம். ஜெயிலுக்கு போன பிறகு பைபாஸ் சர்ஜரி, இதய நெஞ்சக நோய் அறுவை சிகிச்சை, இப்படி தொடர்ச்சியாக அவருக்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்படுது. ஆபத்தான கட்டம். இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில் இந்த அரசியல் தேவையா? உயிர் தான் முக்கியம், மானம் தான் முக்கியம், பொது வாழ்க்கையிலிருந்து விலகிருன்னு அவங்க சமூக தலைவர்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க குடும்ப உறுப்பினர்கள்லாம் எங்களுக்கு உயிர் தான் முக்கியம், அரசியலே வேண்டாம், மனைவிக்கு 20 ஏக்கர் நிலம் இருக்கு மேகலாவுக்கு, போதும், இப்படியெல்லாம் ஒரு செய்தி வந்தது. இதையும் தாண்டி அவரு திமுக மீது எந்தவித களங்கமும் வராமல் பார்த்து கொண்டார். நீங்க இபியில் நிறைய விஷயம் இருக்கு. இபி அமைச்சராக ஆன உடனே தங்கமணி முன்னாள் அமைச்சர் 5720 டன் நிலக்கரியை காணனார். 5720 டன் நிலக்கரியை எப்படி எடுத்துட்டு போக முடியும்? ஆக இந்த நிலக்கரி வாங்காமலே பல ஆயிரம் கோடிக்கணக்கான ரூபாய் சுருட்டப்பட்டது. இப்படியெல்லாம் கண்டுபிடிச்சாரு. ஆனால் இதுக்கு பின்னணியில பல பேரங்கள் நடந்தது. இதெல்லாம் மத்திய அரசாங்கத்துக்கு தெரியும். கண்டிப்பா தங்கமணி இந்த வழக்கில் தப்பிப்பதற்கு அதுல பாதியாவது கொடுத்துருக்கணும். யாருக்கு? செந்தில் பாலாஜிக்கு. 5000 டன்ல 2500 டன்னுக்கான பணத்தையா கொடுத்தா தான் வழக்கு இல்லாமல் போகும். ஆனா வழக்கே வரல. அடுத்த பின்னாடி செய்தியும் இல்லை. இப்படித்தான் திமுக அண்ணா திமுக 2 கட்சிகளுமே ஒருவருக்கொருவர் ஒரு மறைமுக உடன்பாடு. இந்த உடன்பாடை பிஜேபி தெரிந்து கொண்டு என்ன பண்றான்? திமுகவுக்கு எந்தெந்த வழியில பணம் வருது, எங்கெங்கு முடக்கப்படுகிறது, இந்த கோப்புகளை பிஜேபி கொடுத்து விட்டால் போதும். இதுதான் சிறைக்குள் வைத்து சொல்லப்பட்ட செய்தி. ஆனால் இத்தனை செய்திகளை சொன்ன பிறகும் அசைந்து கொடுக்கவில்லை. அதுதான் ஒரு தியாகங்கிறார். உறுதின்னு எதை சொல்றாருன்னா, பல முறை சிறையிலிருந்து வெளிவருவதற்கு அமலாக்கத்துறையால் பேரம் பேசப்பட்டது. அந்த பேரம் எந்த காலத்திலும் ஆசீர்வாத ஆச்சாரியாக இவர் மாறல. 2G ராஜா ஜெயிலுக்கு போனது காரணம் ஆசீர்வாத ஆச்சாரி அமைச்சரவையில் இருக்கிற அத்தனை கோப்பை கொண்டு கொடுத்துட்டாரு. எங்க சிபிஐ ஆதாரங்களை 2G வழக்கில் அங்க அமைச்சரவையில் இருந்த ஒரு அதிகாரியாக ஆசீர்வாத ஆச்சாரி தான். இதே போல செந்தில் பாலாஜி சுற்றி இருக்கிற கோப்புகளை பூரா பிஜேபி அமலாக்கத்துறை ஆவணங்களை கொடுத்தால் பிஜேபியுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடும். போன பிறகு பல அதிகாரிகள்
பல அமைச்சர்கள் சிக்குவதற்கு வாய்ப்பு இருந்தது. இதையெல்லாம் அவர் எந்த காலத்திலையும் அவர் காட்டி கொடுக்கவே இல்லை, அப்ரூவராக மாறலை. இப்போ இந்த பணத்தெல்லாம் ஏதாவது ஒரு பக்கம் கூச்சிருப்பார், ஆளுங்கட்சி தலைமை கொடுத்துருப்பார். யாருக்கு கொடுத்தார், யார் அந்த ஆளுங்கட்சி தலைமை, இதையும் அவர் காட்டி கொடுக்கல. இப்படி பல விஷயங்கள்ல திமுக தலைமையை கட்டி காத்து திமுகவுடைய மாண்பை காப்பாற்றியிருக்காரு. இதுதான் அந்த தியாகமும் உறுதியும் அவர் போடுற ட்வீட்டுக்கான காரணம். இப்போ இந்த விவகாரத்துக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் பெற்று விடுதலையாவதற்கு முதல் நாள் மறுநாள் வந்து டெல்லிக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போய் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கிறாரு. 15 நிமிடங்கள் வந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கேட்டப்பட்டிருக்கு. ஆனால் 40 நிமிடங்கள் சந்திச்சு பேசணும். இந்த சந்திப்பில் இவ்வளவு நேரம் பேசியிருக்கோம் அப்படின்னாலே நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க, பல்வேறு விஷயங்களை நாங்கள் வந்து கலந்துரையாடி இருப்போம் அப்படின்ற மாதிரியான கோணத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு. ஆனால் போனதுடைய நோக்கத்தை வெளிப்படையாகவே செய்திகள் வாயிலாக தெரிய வந்து ஏன்னா மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான 2ஆம் கட்ட அந்த வேலைக்கு நிதியை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை, அதையும் தாண்டி இந்த ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழே வரக்கூடிய அந்த முதல் தவணையையும் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான பல்வேறு விஷயங்களை அவர் கோரிக்கையா வச்சதாக சொல்லுது. ஆனா இதையும் தாண்டி இந்த விவகாரத்தில் வந்து செந்தில் பாலாஜியினுடைய விடுதலையும் இதனோடு பிரதமர் மோடி அவர்களோட பேசப்பட்டது அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் வருது. இல்ல, அதாவது நீதிமன்றத்துக்குள்ள மோடியோ யாரும் தலையிட முடியாது. மோடி அமலாக்கத்துறைக்கு கட்டளையிட்டு இருந்தால் வெறும் 71 நாளே வந்திருப்பார். எவ்வளவு நாள்ல 471 நாள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. செந்தில் பாலாஜி விடுதலைக்கு மோடிக்கு எந்த தொடர்பும் இல்லை. இவரு அமெரிக்க பயணம் முடிந்த பிறகு வெளிநாட்டு நிதி டெல்லி வழியாகத்தான் சென்னைக்கு வர முடியும். புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்களை தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்கான முயற்சியை நீங்க டெல்லியில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் காமர்ஸ் அமைச்சரவங்க ஒப்புதல் கொடுத்தால் மட்டும்தான் நீங்க அந்த நிதி அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் தன்னுடைய கிளையை ஆரம்பிக்க முடியும். அதற்கான முயற்சியை தவிர இது அரசியல் ரீதியான எந்த பேச்சுவார்த்தையும் இருப்பதற்கான வாய்ப்புகளே குறைவு. இந்த விஷயத்தோடு நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பேசும்பொழுது ஏன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி சந்தித்து வந்த பிறகு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. அதாவது யாரெல்லாம் இங்கே வந்து தவறு செய்கிறார்களோ சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து தியாகி பட்டம் கொடுக்குறாரு முதல்வர் அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. கூடுதலாக இப்போ சமீபத்தில் சென்னை துறைமுகத்தில் கிட்டத்தட்ட 110 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு போதைப் பொருட்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு, பிடிபட்டிருக்கு, சில நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய விவகாரத்தில் திமுகவும் சேர்த்து இதை கனெக்ட் பண்ணி பேசுறாங்க. ஜாஃபர் சாதிக்குடைய விவகாரத்தையும் இழுத்து இதை கனெக்ட் பண்றாங்க. இந்த விவகாரத்தை எல்லாம் டைவர்ட் பண்றதுக்காக தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த சந்திப்பு அப்படின்றதும் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கோணம் வைக்கப்படுது. இல்ல, அதாவது திமுக என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மாநில கட்சி. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு பெரிய கட்சி. அதே போல தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சி, தமிழ்நாட்டை 75 ஆண்டுகளாக தொடர்ந்து ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சி. சாதாரணமாக துறைமுகத்தில் பிடிபட்ட போதைப் பொருள் மோடியிடம் சென்று விடுவிப்பது என்பதெல்லாம் நகைச்சுவையாக இருக்குமே. மறைமுக கூட்டணியில திமுக தான் பாஜக கூட இருக்கு. இல்ல, நகைச்சுவையா இருக்குமே தவிர நீங்க திமுக கூட்டணியில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால நீங்க மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசமே தவிர இது 100% உண்மை இருப்பதற்கான வாய்ப்புகள். அதாவது அமெரிக்கா போயிட்டு வந்தாரு, அமெரிக்கா போவதற்கு மத்திய அரசாங்கம் தான் அனுமதி கொடுத்தது. மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுத்தது. பல தொழிலதிபர்களை சந்தித்தார், இல்லை அவர் ஒரு மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டார். மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமாக போக வேண்டிய தேவையை தவிர திமுகவை எப்படியாவது பலவீனப்படுத்த வேண்டும், பிஜேபி அரசு எப்படியாவது திமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் என்பது அவர்கள் குறியாக இருக்கிறார்கள். இவர்கள் திமுக பிஜேபியோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லை, பிஜேபியோடு உறவு இருப்பதாக தெரிந்தால் தன்னுடைய வாக்கு வங்கி பலவீனமா போயிடும். 2 பேருக்கு இப்படி ஒரு நெருடல். இதுல எந்த நெருடல் நீங்க தலை தூக்கினாலும் ஒருவருக்கு நட்டம் ஒருவருக்கு லாபம். இவருக்கு லாபம்னா அவருக்கு நட்டம், அவருக்கு நட்டம்னா இவருக்கு லாபம். அதனால் இதுதான் 2 பேருடைய உடன்பாடை தவிர தனிப்பட்ட முறையில் ஒருவரை காப்பாற்ற முடியாது. காப்பாற்ற முயற்சி செய்வதும் நீங்கள் நம்பக்கூடிய தகவலாக இருக்காது. நிச்சயமா சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் நன்றி. நன்றி, வணக்கம்.